காலையில் வீட்டில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. சாம்பாரும் அவரைக்காய் பொரியலும் தான் இன்றைக்கி வச்சுருக்குறோம். காலையில் சாப்பிட்றதுக்கு தோசைக்கு அதே சாம்பார் தான். உளுந்து கஞ்சிக்கும் களிக்கும் உளுந்த மாவு காலி ஆயிடுச்சு கடையில். அதனால் இன்றைக்கி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்துட்டேன். உளுந்தும் பச்சரிசி, ஏலக்காய், சுக்கு இது மட்டும்தான் போடணும். மிளகு போடலாம், ஆனால் நான் மிளகு போடலை. மிளகு போட்டால் கஸ்டமர் வேண்டாம், காரமாக இருக்குது, பிள்ளைங்க சாப்பிட மாட்றாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. போன டைம் போடும்போது மிளகு போட்டேன், ஆனால் அந்த டைம் போடலாம். எப்போயுமே மிளகு போட மாட்டேன், ஏலக்காவும் சுக்கும் தான் போடுவேன். எங்கள் வீட்டுக்காரர் போய் அரைச்சிட்டு வந்துட்டார் ரைஸ் மில்லில் போய். 5 கிலோ இருந்துச்சு. இப்படி உங்கள் வீட்டில் யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா? எனக்கு முழுக்க 95% எனக்கு எங்கள் வீட்டுக்காரும் என் பிள்ளைங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. வீட்லேயும் சரி, இந்த மாதிரி பிஸ்னஸ், இந்த கடலை உருண்டை பண்ணுறது, இந்த மாவு களி மாவு அரைக்கிறது, அடை தோசை மாவு, என்ன வேலை பண்ணாலும் எனக்கு அவங்க பாதிக்கு பாதி ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால தான் என்னால் இவ்வளோ வேலையும் செய்ய முடியுது. அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்பட்டுட்ருக்கிறேன். உங்களுக்கு யாரெல்லாம் இப்படி உதவுவா அப்படின்னு சொல்லுங்கள். மாவு ஆற வச்சாச்சு. இன்னும் பேக்கெட் போடணும். பேக்கெட் போட்டு கடையில் சேல்ஸுக்கு வைக்கணும். உங்களுக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் கொடுக்க